அன்புள்ள நண்பர்களே, நம்ம தாத்தா திண்டுக்கல் பகுதி கலெக்டர் ஆஃபீஸ் பக்கம் இருக்காங்க. தாத்தாவுக்கு வந்து காப்பகத்தில் சேர்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக கண்டிப்பாக காப்பகத்தை சார்ந்து யாருக்காவது கான்டாக்ட் இருந்துச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்க. என்னோடய நம்பர் 90 80 16 17 02. இந்த நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. ஐயா வந்து ரொம்ப தங்கமான ஆளாக இருக்காங்க. ஆமாம், யாரும் காசு கொடுத்தா வாங்க மாட்டாங்க. உணவு தான் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான தேவைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல மனிதர், ரொம்ப டீசெண்டான ஆள். ஆமாம், சொந்த ஊர் மதுரை பைக்கரா. அவங்க வந்து இருக்கிறாங்க. கண்டிப்பாக உதவி செய்வோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற நபர்கள் காப்பகம் சார்ந்து கான்டாக்ட் இருக்க நபர் என்னென்னு சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். என்னோடய நம்பர் பதிவு பண்ணிக்கிட்டிங்களா? 90 80 16 17 02. என்னோடய பேர் என் செலியன். இப்போ இதில் 6 இட்லி இருக்குது தாத்தா, சாப்பிடுங்க. வீடு இல்லையா தாத்தா? எந்த ஊர் நீங்கள்? வீடு? குழந்தைங்க? எந்த ஏரியா மதுரையில்? பைக்கரா இல்லையா? போகலாமா? நான் கொண்டு காரில் கொண்டு விடவா? சேர்க்க மாட்டாங்களா தாத்தா? இங்கே ஹாஸ்டலில் சேர்த்து விடவா தாத்தா? உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? ஒன்றும் இல்லையா? சரி, கவலைப்படாதீங்க. அதுக்கான ஏற்பாடு பண்ணலாம் என்ன? சரி. தாத்தா பேர் என்ன? சாமி பேர் சரவணனா? சரி. தைரியமாக இருங்க. நல்லா இதுவும் சேர்க்கலாம். எவ்வளோ நாளாச்சு வீட்டு விட்டு வந்து? 8 வருஷமா? கவலைப்படாதீங்க. பாப்பா என்ன பார்த்து பத்திரமா இருங்க. தாத்தாவுக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாச்சு. நல்லா இருக்காப்புல. தாத்தாவுக்கு ஹோம் தான் ரெடி பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்கோம். நல்லா சாப்பிட்டோம். நல்ல மனுஷன். ஆமாம். சாப்பிடுங்க. என்னையா? சிக்கன் குழம்பு தான். சிக்கன் குழம்பு தான் சாப்பிடுங்க. லைட் அடிக்கவா? வேண்டாமா? தேவையில்லையா? சரி, ரைட்டு. சாப்பிடுங்க. ரைட்டு. வாங்க, அதெல்லாம் கிடைக்கும். லைட்டு வாங்க எல்லாம். தாத்தா டீ எதுவும் வாங்கிட்டு வரவா? எதுவுமே வேண்டாமா? ஏன் தாத்தா? தாத்தாவை கூப்பிட்டு போகிறான். நம்ம அண்ணன் பாஸ்போர்ட் ஓனர்கிட்ட சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போகிறான். தாத்தா அங்கே இருக்காரு. அவர் ஏரியாலே இருந்திருக்கான். ஆமாம், சேஃப்டிக்கு அனுமலாக பார்க்குறோம். ஆமாம். நாம தான் பயப்படணும். ஆனால் அவர் பயப்படுறாரு. நீ எங்கே வந்துட்டு சொல்ல? கொஞ்சம் கவலை. இவ்வளோ நாள் இங்கேயே இருந்துட்டு இப்போ போகிறாருல்ல. தாத்தா இருந்த பஸ் ஸ்டாப்பு. தாத்தா இப்போ நம்ம காரில் இருக்காப்புல. ஆமாம். நல்லா பார்த்துக்குங்க. ஆமாம். ரைட். அதாவது இன்னைக்கு இப்போ நைட்டு பார்சல். ஆமாம். ஜிஹெச்சில் செக்கப் முடிஞ்சு தாத்தா கொண்டு ஹோமில் சேர்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வர போகிறேன். ஆமாம். தேங்க்யூ. தாத்தாவுக்கு ஜிஹெச் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு அட்மிட் பண்ண போகிறோம். வயசு 50? ஆமாம், 50ன்னு ஐயா சொல்லியிருக்காரு. அதான் வாங்க. ஊசிலாம் கிடையாது. உங்களுக்கு ஏங்க ஊசி நல்லா தானே இருக்கீங்க?
முடிஞ்சு தாத்தா, அவ்வளோதான். இருங்க இருங்க, அவர் சொல்லும் போது போகணும். கட்டிங்கண்ணே.